மகாபலிபுரத்துல கடற்கரை ஓரத்துல பிரம்மாண்டமா 12 ஏக்கர்ல வந்து அறிவாலயத்தை கட்டின்னு இருக்காரு நம்ம குளத்தூர் கொத்து புரோட்டா கோவிந்தன். அது என்னடா எப்ப பார்த்தாலும் கடற்கரையிலேயே ஒரு உங்க பஞ்சாயத்தை வச்சுன்னு இருக்கீங்கன்னு கேட்டா, அப்படிதான்டா பண்ணுவோம். எங்க எங்க அப்பா கட்டுமரம்டா, கட்டுமரம் கடல்ல தான்டா மிதக்கும். சேர்றா கட்டுமரத்தை தமிழ்நாட்டு மக்களுக்காச்சும் யூஸ் பண்ண விடுவீங்கன்னு பார்த்தா அந்த கட்டுமரமும் கூட அவங்க குடும்பத்துக்கு தானா. ஓ மை காட். அது எப்படிடா அப்பா கிட்ட வெறும் 10,000 தான்டா கையில கேஷ் இருந்தது, அதுல வச்சு நீ எப்படிடா கட்டின்னு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஏய் போன 5 வருஷத்துல நாங்க செஞ்ச நல்லாட்சிக்கு வந்து மக்கள் கொடுத்த தொகைடா அது. மக்கள் கொடுத்த காசுல நாங்க கட்டணும்னா எப்படி? எதுக்குடா கட்டுறீங்கன்னு கேட்டா, அங்க கட்டுறீங்கன்னு கேட்டா, ஆமாயா தமிழ்நாட்டுல இருக்க என்னோட திமுக தொண்டர்கள் எல்லாரும் வந்து அன்னாரி வேலையத்திலே வந்து அண்ணா சாலையிலே வந்து கத்தின்னு இருக்காங்க. எவ்வளவு தூரம் வருவாங்க? அதனாலதான் மகாபலிபுரத்துல ஒண்ணு அங்க பக்கத்துல இருக்காங்க, அங்க வந்து அழுவட்டும், கத்தட்டும், கதறட்டும், ஒப்பாரி வைக்கட்டும். யாரு கேப்பா? 5 வருஷத்துக்கு அழுவோண்டா, 5 வருஷத்துக்கு மேலேயும் அழுவோண்டா. மகாபலிபுரத்துல கடற்கரை ஓரத்துல பிரம்மாண்டமா 12 ஏக்கர்ல வந்து அறிவாலயத்தை கட்டின்னு இருக்காரு நம்ம குளத்தூர் கொத்து புரோட்டா கோவிந்தன். அது என்னடா எப்ப பார்த்தாலும் கடற்கரையிலேயே ஒரு உங்க பஞ்சாயத்தை வச்சுன்னு இருக்கீங்கன்னு கேட்டா, அப்படிதான்டா பண்ணுவோம். எங்க அப்பா கட்டுமரம்டா, கட்டுமரம் கடல்ல தான்டா மிதக்கும். சேர்றா கட்டுமரத்தை தமிழ்நாட்டு மக்களுக்காச்சும் யூஸ் பண்ண விடுவீங்கன்னு பார்த்தா அந்த கட்டுமரமும் கூட அவங்க குடும்பத்துக்கு தானா. ஓ மை காட். அது எப்படிடா அப்பா கிட்ட வெறும் 10,000 தான்டா கையில கேஷ் இருந்தது, அதுல வச்சு நீ எப்படிடா கட்டின்னு இருக்காங்க அப்படின்னு கேட்டா, ஏய் போன 5 வருஷத்துல நாங்க செஞ்ச நல்லாட்சிக்கு வந்து மக்கள் கொடுத்த தொகைடா அது. மக்கள் கொடுத்த காசுல நாங்க கட்டணும்னா எப்படி? எதுக்குடா கட்டுறீங்கன்னு கேட்டா, அங்க கட்டுறீங்கன்னு கேட்டா, ஆமாயா தமிழ்நாட்டுல இருக்க என்னோட திமுக தொண்டர்கள் எல்லாரும் வந்து அன்னாரி வேலையத்திலே வந்து அண்ணா சாலையிலே வந்து கத்தின்னு இருக்காங்க. எவ்வளவு தூரம் வருவாங்க? அதனாலதான் மகாபலிபுரத்துல ஒண்ணு அங்க பக்கத்துல இருக்காங்க, அங்க வந்து அழுவட்டும், கத்தட்டும், கதறட்டும், ஒப்பாரி வைக்கட்டும். யாரு கேப்பா? 5 வருஷத்துக்கு அழுவோண்டா, 5 வருஷத்துக்கு மேலேயும் அழுவோண்டா. உன்னால முடிஞ்சா தடுத்துப்பா.